அரக்கோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து நாள் ஒன்றுக்கு நூற்றுக்கணக்கான தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் வந்து செல்கின்றன. இப்பேருந்துகள் மூலமாக ஆயிரக்கணக்கானோர் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அரக்கோணம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் கடந்த சில நாட்களாக தூர்வாரப்படாமல் இருந்த ராட்சத கழிவுநீர் கால்வாய் திங்கட்கிழமை நகராட்சி நிர்வாகம் சார்பில் முழுமையாக தூர்வாரப்பட்டது. அவ்வாறு தூர்வாரப்பட்ட கழிவுகள் வேறு இடத்தில் கொட்டப்படாமல் பேருந்து நிலைய வளாகத்தின் உள்ளேயே கொட்டப்பட்டிருப்பதால் கடுமையாக துர்நாற்றம் வீசி வருவதாக பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நகராட்சி நிர்வாகத்தின் மெத்தன போக்கினால் அரக்கோணத்திற்கு வந்து செல்லும் தங்களை துர்நாற்றத்துடன் அரக்கோணம் புதிய பேருந்து நிலையம் வரவேற்பதாக விமர்சித்துள்ளனர். நகராட்சிக்கு உட்பட்ட இந்த பேருந்து நிலையம் பாத்தீங்கன்னா புதிய பஸ் ஸ்டாண்டு தான். நம்ம வந்து அரக்கோணம் நகராட்சிக்கே வந்து ஒரு வரவேற்பு பேருந்து நிலையம். அது இங்க பாத்தீங்கன்னா காவா ஓரத்துல நகராட்சி ஊழியர் அல்றாங்க. ஆனா ஒன்னும் பாதிமா அல்றதுனால பல ஆண்டுகளா இதே குறையதான் நம்மளுக்கு இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு காவா பாதி ஆள்றாங்க, பாதி அப்படியே இருக்கு. இங்கே சிறுநீர் கழிக்கிறாங்க, மலம் கழிக்கிறாங்க. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வே இல்லை. ஆனா அல்லறவங்க கலெக்டரும் விசிட் பண்ணிட்டு போறாங்க. ஆனா விசிட் பண்றதுல நிரந்தர தீர்வும் இது வரைக்கும் இந்த பேருந்து நிலையத்துல ஒரு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான மக்கள் தினந்தோறும் பயணம் செஞ்சுட்டு வராங்க. கிராமத்துல இருந்து நகரம் நோக்கி வராங்க. ஆனா நம்ம நகராட்சியே இந்த மாதிரி கலவை கிடமா இருக்கு. பல்வேறு நோய் தாக்குதலுக்கு இன்னலுக்கு ஆளாகிறாங்க. எனவே புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் கொட்டப்பட்டுள்ள கழிவுநீர் கால்வாய் கழிவுகளை உடனடியாக அப்புறப்படுத்த அரக்கோணம் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் நரேந்திர பிரசாத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.